மத்திய துணை இராணுவப்படை உள்ள இறங்கி தேடுதல் வேட்டை ஹெலிகாப்டர் வச்சு தேடுறாங்க. வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் மற்றவர்களும் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் மிஞ்சிக்குழி போடியில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கில் மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலில் பிரிகிறாங்க. காரணம், அந்த தாக்குதல் அந்த இடத்துல நடப்பதற்கு காரணம் அந்த குழந்தை. அந்த குழந்தையை எப்படியாவது நீ காப்பாற்றிக்கொள் என்று ஒரு கிழவியிடம் கொடுத்து விட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் அந்த கிழவி என்ன செஞ்சிச்சு? அந்த குழந்தைக்கு நெல்லை கொடுத்து கொண்டுச்சு. தேசால் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் அந்நியாரை காட்டி கொடுக்கிறார்கள். தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் கெத்தேசால் மலைக்கிராம மக்களிடம் சரணடைந்து அவர்கள் காட்டி கொடுத்து தான் அந்நியார் பண்ணாரி முகாமில் 7 மாத காலம் சித்திரவதை கூடத்திலே தங்க வைக்கப்பட்டார். அதுக்கு தான் அந்த கெத்தேசாலுக்குள் மரியாதைக்குரிய வீரப்பனார் அவர்கள் புகுந்து அந்த 7 பேரையுமே 7 பேரில் 6 பேரை வெட்டியே கொண்டாங்க. காட்டுக்குள்ள என்ன செய்வார்னா, மூட்டையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படி நெளிச்சு ஆடிட்டு வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ அவரே பாடிக்கிட்டு அப்படி நெளிச்சிட்டு இப்படி தாப்பா அவர் நடிச்சிருப்பார், என்ன பிரமாதம் அப்படிம்பார். நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற இன்னொரு செய்தி என்னென்னா, படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு புறமாக இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் என்கிற ஒரு இடத்துலேருந்து ஆரோக்கியபுரம்னு ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் மாதா கோயில் திருவிழா நடந்திருக்கு. இவர் காட்டுக்குள்ளே இருந்துட்டு இரவு படம் ஓட்டுறான்ட்டு போய் படம் பார்க்க போயிருக்கிறாரு. முகமுடி கட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து துப்பாக்கியோட போய் காட்டு ஓரத்தில் துப்பாக்கி வச்சுட்டு அங்கே போய் படம் பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கிறார். ராஜ்குமார் கடத்தல் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. 3 முறை அதற்காக ஒத்திகை பார்த்தோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தாளவாடி பகுதியில் நாங்கள் முகாமிட்டு இருக்கிற காலகட்டங்களில் என்ன செய்வார்னா, ரஜினிகாந்தை தூக்கிட்டு வந்துடுவோமா அப்படிம்பாரு. செங்கோட்டையனை எப்படியாவது தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருந்தது. இதெல்லாம் பெரிய திட்டக்கனவுகள்லாம் இருந்தது. அதுக்கு காரணம் பல வியூகங்கள் அமைக்கப்பட்டது. சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ளே தங்கியிருக்கும் போது அதாவது பண்ணாரிக்கு தாண்டி பண்ணாரியிலேருந்து பவானிசாகர் அணைக்கு செங்கோட்டையன் வந்தால் தூக்கிடலான்னு ஒரு திட்டம் இருந்தது. அதுக்காகவே அங்கே குறிக்கிட்டு இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். வித்யாராணி அவர்கள் பிறக்கும்போது அவ்வளோ ஏக்கத்தோட காட்டுக்குள்ளேயே செலவழிச்சாருன்னு சொல்றீங்க. அப்ப எத்தனை நாட்கள் தான் ஒன்னா கழிச்சிருப்பாரு மகளோட? இல்லை, மகளோட நான் அதிக நாட்கள் இல்லை, கொண்டாந்து காட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு நாள் தான், அவ்வளோதான். அந்த எப்பாவது ஆசைப்பட்டு அந்த பகுதிக்கு வரும்பொழுது கொண்டாந்து பிள்ளையை காட்டுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் மகிழ்ந்துட்டு அந்த இடத்துல அவர் அழுகிற அழுகை அதுதான் அந்த பிள்ளையினுடைய ஏக்கம், பாசத்தினோட அந்த பாச போராட்டம் என்பது வீரப்பனாருக்கு அபரிமிதமாக இருந்தால். அவர் சொல்லுவார், அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, அதாவது எல்லாருக்கும் ஒரு வீட்டிங், எனக்கெல்லாம் காட்டுக்குள்ளே போன பிறகும் வீட்டிங்காகவும் வரும். அப்போ என்ன செய்வேன்னா, வானொலி பெட்டியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மெலோடியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஞாபகமெல்லாம் வரும். அவருக்கும் அது வரும்பொழுது சொல்லுவார், என்னப்பா வாழ்க்கை, இப்படியே ஓடிக்கிட்டு பிள்ளைகளோட பாசமாக இருக்க முடியல, பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க முடியல, ஒரு குடும்பம் குடித்தனமாக இருக்க முடியல, காடு காடு காடுன்னு வாழ்க்கையை மாற்றிவிட்டாங்களப்பா. இது வருத்தப்பட்டு அவர் பேசுகிற போது நம்மளுக்கே அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் மீது, பெண் பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு ஆண் பிள்ளையை மாற்ற முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் மீது அபரிமிதமான ஆசை, பற்று. 3வது குழந்தை பிறந்து ஒரு 6-7 நாட்களில் மத்திய துணை இராணுவப்படை உள்ளே இறங்கி தேடுதல் வேட்டை மிக தீவிரமாக தேடுதல் வேட்டை ஹெலிகாப்டர் வச்சு தேடுறாங்க. அப்போ தான் மிஞ்சிக்குழி போடி என்கிற இடத்துல அந்த குழந்தை அன்னைக்கு நூற்றுக்கணக்கானவர் இருந்தார்கள் வீரப்பனார் படையில். வீரப்பனாரும் சேத்துக்குழியாரும் மற்றவர்களும் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் மிஞ்சிக்குழி போடியில் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கில் மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலில் பிரிகிறாங்க. காரணம், அந்த தாக்குதல் அந்த இடத்துல நடப்பதற்கு காரணம் அந்த குழந்தை. அது கத்திக்கிட்டே இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அழுகிற சத்தம், ஏன்னா காடுகளுக்குள்ளே அஸ்கிலே பேசி பழக்கப்பட்ட வீரப்பனார் படையில் அழுகுரல் கேட்டால் எப்படி இருக்கும்? அங்குதான் மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடந்தது. அந்த குழந்தையை எப்படியாவது நீ காப்பாற்றிக்கொள் என்று ஒரு கிழவியிடம் கொடுத்து விட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் அந்த கிழவி என்ன செஞ்சிச்சு? அந்த குழந்தைக்கு நெல்லை கொடுத்து கொண்டுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சொன்னல 2 குழந்தை இல்லை, 3 குழந்தை, 3மே பெண் குழந்தை. புரியுது. அதற்கு பிறகுதான் மிஞ்சிக்குழி போலி தாக்குதலில் தப்பித்த, அதில் தான் அண்ணன் சேத்துக்குழியாருடைய மனைவி கொல்லப்படுகிறார். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவர். ஏன் அண்ணன் சேத்துக்குழியார் இவ்வளவு ஆக்ரோஷமான போர்களை நடத்தினார் என்றால், கூட இருந்த தன்னுடைய துணையர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற போதை சுட்டு கொன்னார்களே அப்படிங்கிற மனவேதனை அழுத்தம் அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்நியார் குழந்தை பிறந்த 6வது நாள் கிலோமீட்டர் கணக்கில் ஓடி இருக்கிறார். அங்கேதான்
ஒரு மிக முக்கிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அந்த சம்பவத்தை நான் குறிப்பிடக்கூடாது என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்தை மனிதர்கள் சில பேர் காட்டு வேட்டைக்காக தேன் ஒழிப்பதற்காக செல்கிறார்கள். அந்நியார் பல கிலோமீட்டர் தப்பித்து ஓடி வருகிற சூழலில் அந்நியாரை பார்த்து பண்ணாரி முகாமிலே முகாமிட்டிருந்த தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன், அவன் தலைமையில் இருந்த அதிரடிப்படை அந்நியாரை சுற்றி வளைக்கிறது. கெத்தேசால் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் அந்நியாரை காட்டி கொடுக்கிறார்கள். குழந்தை பிறந்த உதரங்கள் போய் கொண்டிருக்கிறது. பல கிலோமீட்டர்கள் ஓடி களைத்து போன உடம்பு, தண்ணி தாகம் நிறைந்த சூழல், பசி ஒரு பக்கம், தூக்கமின்மை, இதையெல்லாம் கலந்த அந்நியார் வேறு வழி இல்லாமல், தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் கெத்தேசால் மலைக்கிராம மக்களிடம் சரணடைந்து அவர்கள் காட்டி கொடுத்து தான் அந்நியார் பண்ணாரி முகாமிலே 7 மாத காலம் சித்திரவதை கூடத்திலே தங்க வைக்கப்பட்டார். அதுக்குத்தான் அந்த கெத்தேசாலுக்குள் மரியாதைக்குரிய வீரப்பனார் அவர்கள் புகுந்து அந்த 7 பேரையுமே 7 பேரில் 6 பேரை வெட்டியே கொண்டாங்க. ஒருத்தர் மட்டும் அதில் தப்பிச்சார், ராமன் ஒருத்தர். ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் நினைக்கிற போது 3வது குழந்தையை இழந்த வீரப்பனார், அண்ணன் சேத்துக்குழியாருடைய மனைவியை இழந்த வீரப்பனார், தன் படையில் இருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்களை கொன்றார்கள். இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு தான் அடுத்த அதிரடி தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டது. வீரப்பனார் வாழ்க்கையில் மிஞ்சிக்கோழி போலி அட்டாக் என்பது மறக்க முடியாத சம்பவம். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் வீரப்பனார் அதி உக்கிர தாக்குதலை, மிகப்பெரிய அதிகாரிகளை காவு வாங்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார். இவ்வளவு போர்க்களத்துக்கு மத்தியில காட்டுக்குள்ள வாழ்ந்திருக்காரு. அண்ட் அவங்களுடைய குடும்பமும் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்துக்கு மத்தியில தான் வாழ்ந்திருக்காங்க. பேசும்போது இடையில ஒருவேளை சீமானவர்கள் வீரப்பன் இந்நேரம் இருந்திருந்தா சீமானவர்கள் கட்சி தொடங்கி இருக்கவே முடியாது, நாம் தமிழர் என்ற கட்சி பிறந்திருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ராஜ்குமாரை கடத்தின மாதிரி சீமானவர்களையும் கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த சம்பவத்தை எங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதாவது ராஜ்குமார் அழைத்து காட்டுக்குள் வைத்திருக்க போது அது கடத்தல் அல்ல, அழைத்து சென்றார், அரசுக்கு கோரிக்கை வைத்தார். ஏன்னா ராஜ்குமாரே சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்ததே காடுகளுக்குள் தான். நான் ஆகையால் வீரப்பனாருக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் என்று தான் சொன்னார். ஒழிய எந்த இடத்திலும் அவர் கதறி அழுதார், வீரப்பனாரை விட்டு பிரிகிற போது அழுதார். அப்பரியப்பட்ட மாபெரும் மகத்தான மனிதர் ராஜ்குமார் அவர்கள். நாங்கள் அவரை தலைவணங்குகிறோம். காரணம், காடுகளுக்குள் அவர் இருந்த காலகட்டங்களில் அவர் நடந்த விதம், அவர் மற்றவர்களுக்கு பாடம் எடுத்த விதங்கள், எப்படியெல்லாம் இந்த அமைப்பு எப்படி வளரும், எப்படி உருவாக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதற்கான பதில்களையும் நமது போராளிகள் அவருக்கு பாடம் எடுத்து வந்த சூழல். சீமான் காட்டிற்குள் வந்திருந்தால் அடித்திருக்க மாட்டார்கள், உட்கார வச்சு பாடம் எடுத்திருப்பார்கள். ஏவா உண்மையான தமிழ் தேசியம் எது? இல்லை, அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, ஏன் ராஜ்குமார் அப்படின்னு? 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் 850 கோடி ரூபாய் பெருமானமுள்ள தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது கன்னட வெறியர்களால். அதிகமான கன்னட வெறியர்கள் ரசிகர்களாக ராஜ்குமாருக்கு இருந்தார்கள். அதாவது மைசூர் மாவட்டத்தினுடைய எல்லை கிராமங்களில், இன்றைக்கு சாம்ராஜ்நகர் மாவட்டமாக அது மருவி இருக்கிறது, ராமபுரா பகுதிகளில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வாழ்ந்த தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஆடு மாடுகளை வெட்டி ஆற்றிலே வீசினார்கள் காவிரியில். தமிழருடைய கடைகள் சூறையாடப்பட்டது, தமிழருடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது. நீதி கேட்டு காவல் நிலையத்திற்கு சென்ற தமிழச்சிகளை கதற கற்பழித்த வரலாறுகள். ராமபுரா என்கிற காவல் நிலையத்தில் தமிழச்சிகளுக்கு ஏற்படுத்திய இன்னல்கள் தான் 1991ஆம் ஆண்டு ராமபுரா காவல் நிலையத்திற்குள் புகுந்து 6 காவலர்களை சுட்டு வெட்டி வீழ்த்திவிட்டு வெளியே வந்து சொன்னார், எந்த தமிழர்களுக்காவது தீங்கு விளைவித்தால் இதுதான் கதி என்று எழுதி போட்டு வந்த வரலாறுகள் மறக்க முடியாதவை. ஆக தமிழர்களுக்கான தொடக்க போராட்டம் வீரப்பனார் அவர்கள் 91லேயே அவர் தொடங்கியிருக்கிறார். தாலிப்பிச்சை ஏட்டு போன தங்கைகளை கற்பழித்தார்கள் காவல்துறையினர், மடிப்பிச்சை ஏந்தி போன பெண்களை கற்பழித்தார்கள். இதற்கு ஒரே தீர்வு, எவன் எந்த செயலை செய்தானோ அதே செயலால் அவனை வீழ்த்த வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ராமபுரா காவல் நிலையத்தை அடியோடு தகர்த்தெறிந்தார் என்பதை எவராலும் வரலாற்றில் மறக்க முடியாது. ஆக இந்த 850 கோடி ரூபாய் பெருமானமுள்ள சொத்துக்களை இழந்த தமிழர்களுக்கு நீதி வேண்டி எந்த ரசிகர்களால், எவர் ரசிகர்களால் இந்த கோரதாண்டவம் கர்நாடகத்தில் நடந்ததோ அதே ரசிகர்கள் தலைவனாக ஏற்றிருக்கிற ராஜ்குமாரை உள்ளே அழைத்து கொண்டு வந்து அவரிடமே பணத்தை வசூல் பண்ணி
பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு 850 கோடி ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை வைக்க வேண்டும் என்று தான் ராஜ்குமார் அவர்களை காற்றுக்குள் அழைத்துச் செல்லுகிற போது 1000 கோடி நிபந்தனை என்று முதல் தகவலை அவர் அறிவித்தார். ஓகே. காட்டுக்குள்ளேயே வலம் வந்துகிட்டு இருக்க ஒரு நபருக்கு எப்படி சினிமா மீது அந்த ஒரு நாட்டம் இருந்துச்சு? அந்த சினிமா மீது அந்த ஒரு நாட்டமும் அந்த ஒரு அறிவும் தெளிவும் இருந்தா மட்டும்தான் இவருடைய ரசிகர்கள் தான் இதை பண்ணியிருப்பார்கள், இவரை கடத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கறத எப்படி சூஸ் பண்ணார்? இல்லை, பொதுவாக தமிழ் தேசிய மீட்சி படை 1997களில் காடுகளுக்குள் சென்றதற்கு பிறகு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். எந்த ஒரு விடுதலை இயக்கமும் கொள்ளையடித்து தான் வளர முடியும். எந்த ஒரு விடுதலை இயக்கங்களும் அப்படித்தான் வரலாற்றில் நீங்கள் சேகுவேராக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், உலகத்தின் மிகச்சிறந்த போராளி குழுக்கள் அல்லது இராணுவ குழுக்கள் இப்படித்தான் வளர்க்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட தமிழ் தேசிய மீட்சி படை ராஜ்குமார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை காட்டு ஓரத்தில் தான் வீடு இருக்கிறது, அவரை தூக்கினால் பல ஆயிரம் கோடிகளை நாம் கைப்பற்றி இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லலாம் என்று கருதியது. அது அண்ணன் முத்துக்குமார் தலைமையிலே இப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் அன்றைக்கு. ஆனால் வீரப்பனாருக்கு இருந்த சினிமா நாட்டம் என்பது வேறு. முதல்ல ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்கிற ஒரு படம், சிவகுமார் நடித்த படம் என்றே நான் நினைக்கிறேன். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ என்கிற ஒரு பாடல் அதிலே இருக்கிறது. ஏன்னா அந்த பாடலில் அந்த கூடைய தலையில் வச்சுக்கிட்டு அவர் அந்த அந்த இடுப்பை நெளிச்சு நடந்து போகிற அந்த சம்பவம் என் படம் ஓமலூரில் பார்த்துருக்கிறார். அந்த படத்தை 1973 74 அந்த காலகட்டங்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அப்போ இவர் ஓமலூரில் அந்த படத்தை பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி காட்டுக்குள்ள என்ன செய்வார்னா, மூட்டையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படி நெளிச்சு ஆடிட்டு வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ அவரே பாடிக்கிட்டு அப்படி நெளிச்சிட்டு இப்படி தாப்பா அவர் நடிச்சிருப்பார், என்ன பிரமாதம் அப்படிம்பார். நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற இன்னொரு செய்தி என்னென்னா, படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். நான் அவர் சின்ன வயசுலேயே சில கதைகள்லாம் எழுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் காடுகளுக்கு செல்வதற்கு முன்னால் திரைப்படத்துறையில் தான் இருந்தேன். இயக்கத்துக்கு ஈழத்திற்கு போனதற்கு பிறகு அப்புறம் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வீரப்பனார் காட்டுக்கு வந்ததற்கு பிறகு இந்த திரைப்பட கனவுகள் தகர்ந்து போனது. அப்போ அவர் சொல்லுவார், எப்பா நம்ம ஒரு படத்தை உருவாக்கலாம், நம்ம நடிக்கலாமா அப்படின்னு கேட்பார். கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறது கஷ்டம்னே அப்படிம்பேன் நான்லாம். அதுக்கு அவர் சொல்லுவார், அது என்னப்பா பண்ணிடுவோப்பா அப்படிம்பார். நீங்கள் அதனால தான் மாரியாத்தா ஆட்டம் கேசட் போட்டுவிட்டு அவர் ஆடுற விதம் இருக்குல்ல, துண்டை கையில் வச்சுக்கிட்டு அந்த 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 ஒரு விதமான நடனம் அந்த கேசட் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நடிப்பின் ஈர்ப்பால் தான் அந்த நடனங்களை அவர் ஆடினார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படமெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். இதை விட இன்னொன்று இருக்குது. மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு புறமாக இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் என்கிற ஒரு இடத்துலேருந்து ஆரோக்கியபுரம்னு ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் மாதா கோயில் திருவிழா நடந்திருக்கு. இவர் காட்டுக்குள்ளே இருந்துட்டு இரவு படம் ஓட்டுறாங்கட்டு போய் படம் பார்க்க போயிருக்கிறார். முகமுடி கட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து துப்பாக்கியோட போய் காட்டு ஓரத்தில் துப்பாக்கி வச்சுட்டு அங்கே போய் படம் பார்த்துட்டு திருப்பி வந்திருக்கிறார். என்னென்ன படம் பார்த்தேன்னா மலையூர் மம்பட்டியான் பார்த்தேன்னு சொல்கிறார். நான் பார்த்தேன், அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. அப்போ இவருடைய அந்த சினிமா தாக்கம் என்பது சிவகுமார் மீது அளவு கடந்தப்பட்டு, நடிகர் சிவகுமார் மீது. எம்ஜிஆர் ரசித்தார். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற பாடல் இருக்குல்ல, எம்ஜிஆர் நடித்த பாட்டு. அதை என்ன செய்வார்னா, நாங்கள் வச்சுருக்கிற ஈயத்தட்டை எடுத்துகிட்டு அடிப்பார். தரைமேல் பிறக்க வைத்தான் அந்த பாட்டை அங்கே ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, வானொலியில் தட்டை எடுத்துருவார் ஓடிய போய். ஏன்னா வானொலி பாட்டு அடுத்து திருப்பி வராதுல்ல, அது அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சரணம் முடிஞ்சு பல்லவிட்ட வந்துடும், எடுத்துகிட்டு அடிப்பார். இப்படி தப்பா அவர் அடித்தார், இப்படி தப்பா இப்படி அடித்தார் அப்படின்னு ஆடுவார். உருமா கட்டிடுவார், தலையில் துண்டை கட்டிடுவார். அவருக்கு இருந்த அந்த திரைப்பட ஆர்வம் என்பது நாங்கள் இருக்கிற போதே இரவு என்ன செய்வார்னா, வானொலி பெட்டியை தலைக்கு வச்சுட்டு நாங்கள்லாம் செய்தி கேட்போம், அவர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார், பாடுவார், அவரே பாடுவார். அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 1999ல் உலகக்கோப்பை கிரிக்கெட் நாங்கள் கமாண்ட்ரி கேட்போம், கிரிக்கெட் போட்டி கமாண்ட்ரி கேட்போம். ஆமாம், அந்த கிறுக்கு பிடிச்ச 8 விளையாட்டையே கேளுங்க, கிரிக்கெட்டுன்னு சொல்ல தெரியாது, கிறுக்கு பிடிச்ச 8 விளையாட்டும்பார். அவர் திரைப்படங்களுடைய பாடல்களை கேட்க விதி படம் இருக்குல்ல, இந்த விதிப்பட வசனத்தை அன்னைக்கு வானொலிகளில் அதிகமாக பரப்பும். அதில் அந்த வசனம்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம அந்த படம் பார்த்ததில்ல, ஆனால் வசனங்கள் சில இடங்களில் நம்ம சின்ன சின்ன வசனங்கள் கேட்டிருக்கோம். அவர் அங்கே காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்மளும் அந்த வசனத்தை கேட்டோம். பர்றப்பா என்னவா பேசுவார் அந்த பொண்ணு அப்படிம்பார். அந்த நீதிமன்ற காட்சியில் இருக்கும்போது அந்த படத்தில், அந்த படம் நான் பார்க்கல, ஆனால் அங்கே நான் அந்த கதை வசனங்களை வானொலியில் ஒளிபரப்புவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை அவர் கேட்டு உள்வாங்கி கொண்டு இப்படி தாப்பா இருக்கணும் பொண்ணுன்னா அப்படிம்பார்.
அதே மாதிரி நீங்கள் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் என்கிற படத்தை எடுக்க போனோம். ஆர்கே செல்வமணி கூட அண்மையில் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார். நான் வந்து வீரப்பனை சந்தித்தேன். அது உண்மையா பொய்யாங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் நாங்கள் இருக்கிற போது இப்படி ஒரு டைரக்டர் என்னை வந்து பார்த்தாருன்னு அவர் எங்கள்கிட்ட பதிவு பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே நாங்கள் பல விஷயங்களை பேசிக்கிறோம். வெளியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், இதை விட என்னென்னா வெளியில் போயிட்டு வர்ற நண்பர்கள் படம் பார்த்துட்டு வருவாங்க. எப்படின்னா தலைமறைவு வாழ்க்கை, பேருந்தை பிடிக்கணும். இந்த பேருந்து வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான், ஆனால் வந்து அங்கே வந்து 2 மணிக்கே இறங்கிட்டாங்க. இந்த 2 to 6 எங்கேயாவது பொழுத கழிக்கணும்ல, இல்லைன்னா காவல்துறையிட சிக்கிக்குவாங்க. அப்போ போராளிகள் தேர்வு செய்கிற இடம் திரையரங்கம் தான். அப்போ அவங்க நான்லாம் போயிருக்கேன். என்னென்னா அப்போ அந்த 4 மணி நேரம் வீணாக்காமல் ஒரு திரையரங்கில் போய் உட்காந்துட்டோம்னா அமைதியாக உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு சரியாக அந்த பேருந்தை பிடிக்கிறதுக்கு நான் குண்டல்பேட்டையில் வந்து போய் தங்கியிருக்கிறோம். ஒரு முறை அப்படி குண்டல்பேட்டையில் வரும்போது நாங்கள் படம் பார்க்க போனோம். என்னன்னு கேட்டால் அவர் 6 மணிக்கு மேலே தான் அவர் வந்து காட்டுவாசி வருவார். ஏன்னா வீரப்பனார் அனுப்பிவிட்ட ஆள் 6 மணிக்கு தான் வருவார். நம்ம 4 மணிக்கே போய் அங்கே நின்னோம்னா காவல்துறை சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்மளை யாருன்னு எளிதில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதை தவிர்ப்பதற்காக திரையரங்குகளில் போய் நாங்கள் படம் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் அங்கே போகும்போது என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் படம் பார்த்தோம் அப்படின்னா, அப்படியாப்பா, அது எப்படி, என்ன கதைப்பா அப்படின்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுவார். கதையை சொல்லணும் நம்ம. அப்படி கேட்டுகிட்டே இருப்பார் அஸ்கியில். வாயை மூடவே மாட்டார். கதை ஆர்வம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படிப்பா, அந்த நடிகை யார், அவன் யார். இதை விட இன்னொன்று இருந்துச்சு, ரஜினிகாந்த் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சார். நடிகர் ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்பே நாங்கள் பல வியூகங்களை காட்டுக்குள்ளே உட்கார்ந்து அமைப்போம். எப்படின்னா, ராஜ்குமார் கடத்தல் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. 3 முறை அதற்காக ஒத்திகை பார்த்தோம். 2 முறை அங்கே இருந்த காட்டுவாசி ஒருவர் எம்மை ஏமாற்றினார். ஏன்னா அவர் சரியான தகவல்களை கொடுக்க மறுத்தார். பயந்துக்கிட்டேன், ஏதாவது நடந்துருமோ, நம்ம வாழ்க்கை நம்மளும் ஜெயிக்கல போயிடுமோ, அப்படிலாம் நடந்தது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தாளவாடி பகுதியில் நாங்கள் முகாமிட்டு இருக்கிற காலகட்டங்களில் என்ன செய்வார்னா, ரஜினிகாந்தை தூக்கிட்டு வந்துடுவோமா அப்படிம்பார். அதற்கான திட்டங்களும் இருந்தது, திட்டம் இருந்தது. ரஜினிகாந்தை வந்து நீங்கள் இப்போ ராஜ்குமாரை வந்து உள்ள காட்டுக்குள்ள வச்சுக்கும்போது ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா, அண்ணன் வீரப்பனாருக்கு ரஜினிகாந்த் பேசுகிறேன்னு கேசட்லாம் உள்ள வந்து. அதில் என்ன பேசியிருந்தாருன்னா, நீங்களும் நானும் ஒரே கொள்கை, சாமி கும்பிட்றதுல எல்லாம் வல்ல இறைவன் உங்களை காப்பாற்றுவார், அண்ணாரை வந்து அவசியம் நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். அதற்கு இவர், ஏப்பா இப்படியாவது இந்த பையனை உள்ளே வர வச்சு உட்கார வச்சு பண்ணுப்பா, இப்படிலாம் ஆசைப்பட்டது உண்டு. வந்துடுவானப்பா. இல்லை, என்ன காரணத்துக்காக ரஜினிகாந்த் அவர்களை கடத்தணும்னு நினைச்சார்? இல்லை, அதாவது அதான் முதவே சொன்னேனே, ஒரு இயக்கத்தை வழி நடத்தணும், ஒரு இயக்கத்தை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று கொள்ளை. இவருக்கு இருக்க அந்த மாஸ் ஆடியன்ஸ், மாஸ் ஃபேன்ஸ் இவருக்கும் இருக்காங்க. ஆமாம், இருக்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்தை தூக்கியாந்து உள்ளே வச்சுக்கிட்டோம்னா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கலாம், பல கோடிகளை வாங்கினோம்னா இயக்கத்தை வலுப்படுத்தலாம். இப்படி ஒரு எல்லா இயக்கம், அதான் முதவே சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ்நாடுகளில் இருக்கிற வங்கிகள்லேயே கொள்ளையடிச்சாங்க. ஏன் அந்த இயக்கத்தை வழி நடத்துவதற்கு, அதெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேசிய தலைவரை அழைத்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் பண பொருளாதாரத்தை கொடுத்து அதற்கு பிறகு வங்கிகளில் கொள்ளையடிக்கிறதை நிறுத்தி இயக்கத்தை வலுப்படுத்தினார்கள். நீங்கள் உலகளாவிய எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய பொது சொத்திலே கை வைப்பார்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய பொது சொத்தாக இருக்கிற ரஜினிகாந்தை நம்ம தூக்கி உள்ளே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு அரசாங்கமோ அல்லது ரஜினிகாந்த் தரப்புலையோ நம்மளுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் வருதுமானால் நம்ம ஆயுதத்தை வாங்கி கொள்ளலாம், அதற்கு படையை பெருக்கலாம் என்பது தான் திட்டம். புரியுது. ஆனால் ராஜ்குமாரை அழைத்தது நீங்கள் வந்து படையை பெருக்குவதற்காகவோ ஆட்களை திரட்டுவதற்காகவோ ஆயுதங்கள் வாங்குவதற்காகவோ அல்ல. காவிரி நதிநீர் பிரச்சினையில் பாதிக்கப்பட்ட 850 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சூறையாடிய கர்நாடக வெறியர்களுக்கு சும்மா சொப்பனமாக இருக்கிற ராஜ்குமாரை அழைத்தால் தன்னால் 850 இல்லை 1000 கோடி வரும், அந்த தொகையை மக்களுக்கு பிரித்து கொடுத்து விடலாம் என்று மிகப்பெரிய கனவு இருந்தது. ஆனால் ரஜினிகாந்தை காட்டிற்குள் வரவழைத்து உட்கார வைத்திருந்தால் ஆயுதத்தை பெருக்குவதற்கும் படையை பெருக்குவதற்குமான ஒரு யுத்தியை கையாளுவதற்கு ஒரு திட்டம் இருந்தது. இதை விட இன்னொன்றும் இருந்து, அதாவது ரஜினிகாந்தை உள்ள அழைச்சிட்டு வரணும் ஒரு திட்டம் இருந்தது. அன்றைக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காளியப்பன் என்கிற அதிமுக எம்பி நாடாளுமன்ற உறுப்பினரே காட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துடணும், அவன் கொஞ்சம் பெரிய ஆட்டம் போடுறான் அப்படிலாம் சொல்லி அந்த திட்டமும் இருந்தது. செங்கோட்டையனை எப்படியாவது தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருந்தது. இதெல்லாம் வந்து பெரிய திட்ட கனவுகள்லாம் இருந்தது. அதுக்கு காரணம்
பல வியூகங்கள் அமைக்கப்பட்டது. சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ள தங்கியிருக்கும் போது அதாவது பண்ணாரிக்கு தாண்டி பண்ணாரியிலேருந்து பவானிசாகர் அணைக்கு வந்து செங்கோட்டையன் வந்தால் தூக்கிடலான்னு ஒரு திட்டம் இருந்தது. அதுக்காகவே அங்கே குறுக்கிட்டு இருந்தாங்க. காளியப்பனையும் அதே இடத்துல குறுக்கிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் திம்மம் வழியாக ஆசனூர் மற்றும் தாளவாடி பகுதியில் ஓட்டு கேட்டு வருகிற வந்து அமைச்சர் செங்கோட்டையனை தூக்கிடலாம்னு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவும் தகர்ந்தது. அது காரணம் என்னென்னா, ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம எல்லாத்தையும் போய் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து தான் கர்நாடகத்தில் நம்ம கை வைப்போம், தமிழ்நாட்டை இப்போ கை வைக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து தான் ராஜகுமாரை அதுக்கப்புறம் அழைத்து சென்றவர். இதெல்லாம் வந்து 98, 99, 2000 காலப்பகுதிகளில் தமிழ்நாடு மீட்சிப்படையும் தமிழ்நாடு விடுதலைப்படை என்பது 1999 பிற்பகுதிகளில் வந்தார்கள். டிசம்பரில் தான் அவங்க வர்றாங்க உள்ள. அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளாக மீட்சிப்படை தான் அங்கே களமாடியது, வீரப்பனாருக்கு துணை நின்றது. ஆக மீட்சிப்படையினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட போது விடுதலைப்படை தான் ராஜகுமாரை அழைத்துச் செல்வதற்கு மிக முக்கிய பங்காற்றியது. இதுதான் வரலாறு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.